ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம கிச்சனில் இட்லி, தோசை, பணியாரம், ஊத்தாப்பத்து கூடையெல்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரியான பூண்டு கார சட்னி எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். 5 நிமிஷமே அதிகங்க இந்த சட்னி செய்கிறதுக்கு. இந்த சட்னி செஞ்சோன்னா இன்னும் 4 இட்லி கூட சேர்த்து சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இந்த சட்னியோட டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்குங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த சட்னி பண்ணுறதுக்கு சின்ன ஜார் வந்து எடுத்திருக்கேங்க. 20 பல் பூண்டு வந்து எடுத்திருக்கேங்க. நான் தோலோடு தான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். பூண்டு வந்து தோலோடு சேர்த்து நம்ம சட்னி அரைக்கும் போது அதோட டேஸ்ட்டுமே நல்லாயிருக்குங்க. நீங்கள் தோலை வந்து எடுத்துகிட்டு கூட சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 10 வரமிளகாய் எடுத்திருக்கேங்க. இன்றைக்கி பூண்டு சட்னி கொஞ்சம் காரசாரமாக நான் செய்ய போகிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு கம்மியாகவோ அதிகமாகவோ சேர்த்துக்கலாங்க. காஷ்மீரி மிளகாய் வந்து ஒரு 7 எடுத்திருக்கேங்க. இது நிறத்துக்காக தான். இது வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க. பூண்டில் இருக்க ஈரத்தன்மையே போதும். இந்த அளவுக்கு நல்லா கொரன்னு அரைச்சிக்கணுங்க. இப்போது இந்த பூண்டு வரமிளகாய் கூடவே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. 10 அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேங்க. கட் பண்ண வேணால் அப்படியே முழுசாக சேர்த்திக்கலாங்க. உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பல்லாரி வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயத்தில் பாதி மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தை கூடவே மீடியம் சைஸ் தக்காளி 3 நல்ல பழமான தக்காளியாக சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. பெரிய தக்காளினா 2 தக்காளி மட்டும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதுங்க. இப்போ வந்து சட்னியை ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு சட்னியை வந்து கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது அரைச்சி வச்சுருக்க சட்னியை நம்ம வந்து தாளித்து சேர்த்துக்கலாங்க. இப்போ வானலியில் 10 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துட்டேங்க. இந்த சட்னிக்கு எண்ணெய் கூடுதலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்குங்க. எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அரைச்சி வச்சுருக்க சட்னியை சேர்த்துக்கலாங்க. மிக்சி ஜாரில் 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ அதையும் வந்து சட்னியோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாங்க. ரொம்ப நேரம் வந்து நம்ம இந்த சட்னி கொதிக்கணுங்கிறது கிடையாது. ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதுங்க. இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளுக்கு நல்லா சட்னி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இனி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான பூண்டுக்கார சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த சட்னி வந்து 3 நாள் கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாங்க. டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். சுட சுட இட்லியோட இந்த சட்னி வச்சு சாப்பிட்டா இன்னும் 4 இட்லி அதிகமாகவே சாப்பிடுவாங்க. சுவையான இந்த பூண்டுக்கார சட்னியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.